இந்தியாவில் அதிக வெப்பமும் ஈரப்பதமும் ஒரே நேரத்தில் நிலவும் கூட்டு வெப்ப ஈரப்பதம் கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் நம் தமிழ்நாடு 2ஆம் இடத்தை பிரித்து புதிய ஹாட்ஸ்பாட்டாக உருவெடுத்துள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி கடந்த 2015 முதல் 2024 வரையிலான 10 ஆண்டுகளில் இந்த ஆபத்தான காலநிலை மாற்றம் தீவிரமடைந்திருக்கிறது. இப்பட்டியலில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. இந்திய அளவில் முந்தைய 5 ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது கடந்த 2020 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் இத்தகைய புழுக்கமான நாட்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து 2024 உச்சத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வெப்பநிலை மிக அதிகமாக இல்லாத நாட்களில் கூட காற்றில் உள்ள அதிகப்படியான ஈரப்பதம் காரணமாக கடுமையான புழுக்கமும் உடல் சோர்வும் ஏற்படுவதாக இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இதன் நேரடி விளைவாக இரவு நேரங்களிலும் மக்கள் மின்விசிறிகளிலிருந்து ஏசிக்கு மாறும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் மின்சார தேவை கடந்த 10 ஆண்டுகளில் தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 12,969 மெகாவாட்டாக இருந்த மின்சார தேவை நடப்பு 2025-26 காலகட்டத்தில் 20,148 மெகாவாட்டாக எகிரி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நகரமயமாக்கல் வேகமாக அதிகரித்து வருவதால் நகரங்கள் பெரும் வெப்ப பொறிகளாக மாறி வருகின்றன. வரும் 2030க்குள் இந்தியாவில் 40% வீடுகளில் ஏசி பயன்பாடு வந்துவிடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தியில் நிலக்கரி இன்னும் முதலிடத்தில் இருந்தாலும் சுமார் 38 விழுக்காடு மின்சாரம் காற்று மற்றும் சூரிய ஒளி போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் பெறப்படுவது சற்றே ஆறுதல் அளிக்கும் விஷயமாகும். இந்த நகர்ப்புற வெப்ப அழுத்தத்தை குறைக்க கட்டடங்களின் கூரைகளில் வெப்ப பிரதிபலிப்பு பூச்சுகளை பயன்படுத்துதல் மற்றும் பசுமை உள்கட்டமைப்புகளை அதிகரிப்பது அவசியம் என அந்த அறிக்கை பரிந்துரைக்கிறது.